ஹாய்ங்க. ஒரு முக்கியமான விஷயம். நான் ஆன்லைனில் ஜாமான் அந்த மாதிரி பொருள் வாங்கினேன். 2 பொருள் வாங்கினேன். பாருங்க, மீஷோ தான் இது. இப்படிதான் இருக்கு பாருங்க. இது மீஷோவில் நான் முதல்ல ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணி வாங்கி ஆன்லைன் மூலியமாக பணம் கட்டினேன். அதில் ஃபஸ்ட்டு வாட்டி பிரச்சனை இல்லை. 2வது வாட்டி நான் வாங்கும்போது ஆன்லைனில் பணம் கட்டு ஃபஸ்ட்டு பேலன்ஸை பார்த்துட்டு தான் நான் ஆன்லைனில் புக்கிங் பண்ணி பணம் கட்டி வாங்குவேன். வாங்கினதில் 2வது வாட்டி தான் வாங்குகிறேன். இப்பொழுது கேஷ் ஆன் டெலிவரி கொடுப்பாங்க, பொருள் கொடுப்பாங்க, அவங்க கையில் நான் காசு கொடுத்துருவேன். அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா காசு கூட போகும். அந்த மாதிரி வாங்க ஜாமான் காசு அவங்களுக்கு கூட கொடுக்குற மாதிரி இருக்கும். 1 20 30 அப்படி எக்ஸ்ட்ரா தான் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஆன்லைன் மூலிமா வாங்கும்போது அதில் கொஞ்சம் குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி தான் ஆன்லைன் மூலிமா பணம் கட்டி வாங்குவாங்க. சில பேர் கவனிக்க மாட்டாங்க. சொல்கிறேன், இந்த கொஞ்சமாக இருக்கிற எங்களுக்கு பேலன்ஸ் உள்ளவங்க நாங்கள்லாம் எப்பொழுதுமே போய் பார்க்குறது உண்டு. ஏன்னா அதில் தான் திட்டம்லாம் அதிகமாக நடக்கும். அதான் எடுக்கிறதா வேலையாக இருக்கும். அதனால இப்போ அடிக்கடி பார்ப்பேன். என்னோட இதில் 400 ரூபா காணா போயிட்டு. இது ஆர்டர் பண்ணி ஒரு செகண்டில் எனக்கு நான் வாங்கினது ஜாமான் 280 ரூபா தான். மொத்தம் 280 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா 400 ரூபாட்ட எனக்கு காணா போயிட்டுங்க. என் வீட்டுக்காரர் காசு ஒரு 500 ரூபா கேட்டார். அவருக்கு நான் தரமாட்டேன்ட்டேன். நானும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ 400 ரூபா யாரோ எவனோ தின்னுட்டான். இந்த மாதிரி ஆன்லைன் மூலியமாக ஜாமான் வாங்கி எனக்கு நட்டம். நான் இல்லாமல் அக்கா இருக்காங்க பாருங்க, எங்கள் ஓப்படியா, அவங்க என்ன பண்ணாங்க, ஆன்லைன் மூலியமா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணப்ப 5000 ரூபா காணா போயிட்டான். அது பேலன்ஸை பார்த்துக்கிறாங்க. அந்த நம்மளோட இது அங்கே போயிடுது. அது மூலியமாக நம்ம ஆர்டர் பண்ணும்போது தான் அந்த காசை எடுக்கிறாங்க. நம்ம போய் ஆன்லைன் மூலியமாக பணம் கட்டும் போது தான் அந்த காசு காணா போகும். அதை நல்லா கவனித்து பாருங்கள். இனிமேல் ஆன்லைன் மூலியமாக பணம் கட்டி யாரும் வாங்காதீங்க. மீஷோ எச்சரிக்கை சொல்கிறேன். ஏன்னா நான் வாங்கினதுனால சொல்கிறேன். எனக்கு 400 ரூபாட போணுச்சு. இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரிப்போர்ட் பண்ணாதானே இந்த மாதிரி எந்த பரிதேசி எடுக்குன்னு தெரில. கம்யூனிட்டி பையன் உனக்கு தான் காசு வருதுல்ல, அறிவு கட்டவில்லை, வேலை செய்கிற சம்பளம் வாங்குறேன். நாங்கள் ஆர்டர் பண்ண எங்களையும் இடையில பூந்து நீ இப்படி காசு எடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி வியாபாரம் ஓடும்? கம்யூனிட்டி பையில உழைச்சி சாப்பிட்ற, திருட்டி சாப்பிடாத கம்யூனிட்டி பையன். இது தாங்க நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இதை நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, செயின் இந்த மாதிரி தான். இங்கே இருங்க, பார்ப்போம் எப்படி இருக்குது. பொருளெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த இடையில பிரச்சனையெல்லாம் வருது, அதெல்லாம் கவனிங்க. இங்கே இருங்க, பிள்ளையார் டாலர், பிள்ளையார் போட்ட டாலரு. பிரிக்க முடியலை. இந்த டப்பாலாம் சூப்பராக தான் இருக்குது. முருகன் போட்ட செயின் வாங்கணும்னு ஆசை. நல்லா இருக்குல்ல. நம்மளாம் பவுனெல்லாம் வாங்க முடியாது. அதனால் இங்கே இருங்க, மயில் நல்லா இருக்குல்ல, அழகாக தாங்க இருக்குது. கம்மி ரேட்டு தான், சும்மா போட்டுக்கலாம். இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. கட்டையாக இருக்குன்னு நினச்சேன். நல்லா லாங் செயினாக நல்லா இருக்குது. மயில் போட்டிருக்கு, வேல் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இது கம்மி ரேட்டு தான். அதுக்கு அடுத்தது இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு திருட்டுத்தனம் பண்ணதுக்காக இதை கொடுத்துருப்பாங்களா, எனக்கே ஒன்றும் புரியல. கேட்டாலும் கேளுங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, மறுபடியும் வியாபாரம் பண்ணணுமா வேண்டாமா? ஆன்லைன் பர்ச்சேஸ்ன்னு இப்படிலாம் பண்ணால் யாருங்க உங்களுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணி கொடுப்பா? இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதை பாருங்க, நல்லா இருக்கா? பிள்ளையார் போட்டிருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க. செயின் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணிங்கன்னா நான் இனிமேல் மீஷோ பக்கமே வரமாட்டேன். இனிமேல் ஜாமானே வாங்க மாட்டேன். வேண்டாம், எனக்கு டெலீட் பண்ணி போவேன்.